பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி ஒரு சின்ன காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நான் நல்ல இயேசப்பாவுக்கு உண்மை உத்தமாக நான் வாழ்கிறேன், நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செஞ்சதே கிடையாது. ஆனால் எல்லோரும் என் சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள் என்ன எல்லோரும் என்னை ரொம்ப மட்டம் தட்டுறாங்க, என்னை சபிக்கிறாங்க, என்னை திட்டுறாங்க, நானும் என் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சபிக்கிறாங்க. நான் இயேசுப்பாவுக்கு உண்மை உத்தமமாக நான் வாழ்கிறேன், நல்ல விசுவாசியாக இருக்கிறேன், நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் சில நேரங்களில் விசுவாசிகளே நம்ம புரிஞ்சுக்காதபடிக்கு உங்களை ஒரு சபிக்கலாம், இல்லை திட்டலாம். இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது மனசு உறைஞ்சு போகிறீங்களா? ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 26:2 நான் வாசிக்கிறேன். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மை உத்தமாக நீங்கள் வாழும்போது உங்கள்கிட்ட எந்த ஒரு குறையும் தேவன் கண்டுபிடிக்காத போது இந்த அற்ப மனுஷர்கள் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு எப்பேற்பட்ட வார்த்தைகளை சொன்னாலும், உங்களுக்கு விரோதமாக உங்கள் மனசு கஷ்டப்படும்படி வார்த்தைகளை சொன்னாலும், உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சாபம் விட்டால் கூட அந்த நிச்சயமாக அந்த சாபம் ஒரு நாளும் பலிக்காது. உதாரணத்துக்கு வேதத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எரிகோவுக்கு பக்கமான இடத்துக்கு வரும்பொழுது அந்த சீகோனின் ராஜா பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவர்களை சபிக்க முடிக்க அவன் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அந்த சம்பவத்தை வாசிக்கும்பொழுது பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்கிறான், எனக்கு எவ்வளவு பொண்ணு வீடு நிறைய கொடுத்தாலும் வெள்ளி கொடுத்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் அந்த வார்த்தையை மாட்ட சொல்லுவேன்னு சொல்கிறான். அப்படி இருந்தும் பாலாக்கு வலுக்கட்டாயமாக தன்னுடைய பிரபுக்களை அனுப்பி பிலேயாம் தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சபிக்கும்படிக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவனை எத்தனையோ பலிபீடங்களை கட்டுறான், 7 பலிபீடங்களை கட்டுறான், ஆட்டுக்கடாக்களை அடிக்கிறான், மாடு அடிக்கிறான். இத்தனை பலியிட்டு சொன்னாலும் தேவன் பிலேயாம் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி சுத்தம் கொண்டிருக்கும் பொழுது யார் எந்த வாயிலிருந்து எந்த வார்த்தை உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்கிறான். என்னாகும் 23 பார்க்கும் பொழுது 8 தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. மீண்டும் வாசிக்கிறேன். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. இப்போ தேவன் உங்களை சபிக்கிறேன்னா இவரை யார் என்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு விரோதமாக சொன்னாலும் சபிச்சா கூட உங்களுக்கு கேட்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த எந்த ஒரு வார்த்தையுமே அந்த சாபமான வார்த்தைகள் ஒன்றும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கு யாருக்கும் ஒன்றும் பலிக்காது. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிற அசுசியான வார்த்தைகள், எதிரான வார்த்தைகள், சாபத்துக்கு எதிரான வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் பலிக்காது. தைரியமாக இருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதே வசனம். நம்ம எல்லோரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நம்ம காணப்படுறோம். நம்ம ஆண்டுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்களை ஆண்டுக்கு அறிக்கிட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழும் பொழுது நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் என்ன சாபமிட்டாலும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் பலிக்காது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.